KLIA ஏரோட்ரெயின் ரயில்களை மாற்றும் திட்டம் அசல் அட்டவணையை காட்டிலும் 2 மாதங்கள் முன்கூட்டியே அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி முழுமை பெறும். உண்மையில் 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிதான் அது முழுமை பெற வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுடன் ஜூன் 14ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து அது விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் கூறியது. முன்கூட்டியே அத்திட்டம் முழுமை பெறவிருப்பதால் விமான நிலைய வசதிகள் பயன்பாட்டில் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதில் தாங்கள் மேற்கொண்டு வரும் அயரா முயற்சிக்கு சான்று என MAHB குழுமத்தின் இடைக்கால தலைமை செயல் அதிகாரி முகமது ரஸ்தாம் ஷாரும் சொன்னார். தரமான சேவைக்கான உடனடி தேவையை பூர்த்தி செய்வதோடு பயணிகளுக்கு உலக தரத்திலான சேவையையும் வசதிகளையும் தயார் செய்வதில் இவ்வட்டாரத்தின் முன்னணி விமான நிலையமாக KLIA தொடர்ந்து நீடிக்கவும் இது உதவுகிறது என்றார் அவர். அத்திட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் ஆல்ஸ்டாம் நிறுவனம் 3 புதிய ரயில்களின் தருவிப்பு, கூடுதலாக 2 பாதைகள் உருவாக்கம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சோதனை ஓட்டம் ஆகியவற்றை மேற்பார்வையிடும் என்றும் அவர் சொன்னார். புதிய ரயில் பெட்டிகள் சீனாவிலிருந்து இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டு இறுதி வாக்கில் மலேசியா வந்திறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலைய வசதிகளை தரம் உயர்த்தும் பணிகள் நெடுகிலும் பொறுமை காத்து வரும் KLIA பயணிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முகமது ரஸ்தாம் சொன்னார்.